இந்த வருஷத்தை நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எங்க பிசினஸ் எப்படி போச்சு, அதுல என்னென்ன லேர்னிங்ஸ் இருந்தது எங்களுக்கு. I like this business very much because என் பாஸ் வந்து ரொம்ப நச்சு பண்ணா ஐ எம் வெரி பேட் எம்ப்ளாயி. பட் ஷிஃப்டிங் ஃப்ரம் எம்ப்ளாயி மைண்ட் செட் டு ஆண்டர்பிரனர் லாங் ஜேர்னிக்கான ஃபவுண்டேஷன் தான் இப்போ. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு உகந்ததா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் இது வந்து உதவணும். நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமிகிரன்ஸ் கனடா யூஎஸ்ல தான் இருக்கோம் நாங்கள். ஸோ இருந்துட்டுமே வந்து இங்கிலீஷ் பேச தெரியாமல் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து எங்க டீம்ல திரைக்கடல் ஓடாமலும் திரவியம் தீடுங்கிற டீம்ல இருந்து ஐ திங்க் இந்த வருஷ கடைசியில உங்க எல்லாரையும் நாங்க திரும்ப மீட் பண்றதுல நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சது வந்து பிசினஸ் பத்தி நாங்க எதுவும் செல் பண்றதுக்கோ அந்த மாதிரி எந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அந்த ஒரு பர்பஸ்க்காக இன்னைக்கு நாங்க லைவ் பண்ணல. பிகாஸ் கடந்த ஒரு வருட காலமா நீங்க எல்லாரும் ஆஸ் ஆடியன்ஸா ஃபாலோவர்ஸா எங்களுக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் we wanted to say thank you. அந்த மெயின் பர்பஸ்க்காக தான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் நாங்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு தடவை பேசலாம் அப்படின்னு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்க டீம்ல எல்லாரும் என்ன உங்ககிட்ட கன்வே பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா, இந்த வருஷத்தை நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், அது எப்படி எங்களுக்கு இந்த வருஷத்துல எங்க பிசினஸ் எப்படி போச்சு, அதுல என்னென்ன லேர்னிங்ஸ் இருந்தது எங்களுக்கு. லேர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு சேலஞ்சஸும் எங்களுக்கு இருந்திருக்கும். அதை எப்படி ஆஸ் எ டீமா நாங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தோம். அப்புறம் குட்டி குட்டி வின்ஸ் எங்களுக்கு இருக்கும். ஓகே, சேலஞ்சஸ் இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நாங்க சில விஷயத்துல வி ஆல்சோ மஸ்ட் ஹவ் காட் ஸ்மால் வின்ஸ், அதையும் நாங்க செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜேர்னி, இந்த டிஜிட்டல் பிசினஸ் ஜேர்னி வந்து அதனால நாங்க என்ன கத்துக்கிட்டோம், எஸ் ஆஸ் அ பர்சனா பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கோம். டெஃபினட்டா அது வந்து நீங்க அதனால கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆவீங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் எப்படி இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு. இந்த பிசினஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பர்டிகுலரா லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 7-8 மந்த்ஸா நாங்க தமிழ்ல வந்து இத வந்து நாங்க எல்லாருக்கும் இதே தெரிவிக்கிறோம், இந்த டிஜிட்டல் பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத தெரிவிச்சுட்டு இருந்தோம். இங்க இருக்கிற நாங்க 4 பேருமே வந்து ஃபுல் டைமா ஒர்க் பண்றோம். ஆனாலும் வந்து எப்படி இந்த பிசினஸ் நாங்க எங்களால பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மீட் பண்ணுவோம். ஆன்லைன்ல நாங்க மீட் பண்ணுவோம். என்ன கத்துட்டோம், என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம், அது எல்லாத்தையுமே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்கா இந்த டீம் மூலமா நாங்க கத்துக்கிட்டது எப்படின்னா, எப்படி கன்சிஸ்டண்டா இருக்கணும். கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட். இந்த பிசினஸ்க்கு வந்து ரொம்ப தேவைப்படுறது வந்து கன்சிஸ்டன்சி. அதை பிசினஸா பார்க்காம அஸ் அ பர்சனா நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த பிசினஸ் எங்களுக்கு கத்துக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன நீங்க 2 வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க, நீங்க என்ன சாதிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் நிறைய தடவை கேட்கறாங்க. நம்ம வந்து ஒன்லி பினான்சியல் growth மட்டும் பார்க்காம அஸ் அ பர்சனா இந்த பிசினஸ் வந்து எப்படி எங்களை டெவலப் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசினஸ் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம அதை நாங்க இதுல இருந்து இந்த பிசினஸ்ல இருந்து கத்துக்கிட்டோம். இந்த பிசினஸ் மூலமா நிறைய கத்துக்கிட்டது பேஷன்ஸ். ஸ்பீடே இங்க கிடையாது. இந்த நான் எவ்வளவு கத்துக்கிட்டேன், நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கறதோட நான் என்ன இந்த ஒரு புது ஸ்கில்ல எப்படி முறையா கத்துக்கிட்டேன் அப்படின்னு கத்து கொடுத்தது வந்து இந்த பிசினஸ். இன்னொன்னு இது பிசினஸ், இதுல வந்து அப் அண்ட் டவுன் டேஸ் இருக்கும். ஒரு நாள் நல்லா போகும், ஒரு நாள் கம்மியா இருக்கும். அதுல எப்படி ஸ்டே மோட்டிவேட்டடா இருக்குங்கிறத வந்து நாங்க நிறைய எங்க டீம் டிஸ்கஷன்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ், நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க எல்லாருமே ஃபுல் டைமா ஒர்க் பண்றோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஃபுல் டைமா வேலை செய்யறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஆமா, நாங்க எப்பவுமே பிஸியா இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். பிஸியா இல்லைனாலும் நம்ம அப்படிதான், அது நம்ம மைண்ட் செட். யாரை பார்த்தாலும் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ஐயோ நான் ரொம்ப வேலை செஞ்சு டயர்டா இருக்கீங்க, அது நம்மளோட மைண்ட் செட். பட் அதெல்லாம் மீறி வீக்லி ஒன்ஸ் மீட் பண்றப்ப அதையும் இருந்து அது எப்படி அந்த டைமை எங்களுக்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த பிசினஸ் வந்து ஒரு டிசிப்ளின் எங்களுக்கு கத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சில நேரம் வந்து இந்த எக்ஸாம்பிள், நாங்க யாருமே வந்து மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட்ல வந்து வரல. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ங்கிறது சிலருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு சிலருக்கு தெரியாம இருந்தது. பட் அதை வந்து
அந்த பர்டிகுலர் இந்த பிசினஸ் மாடலை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இந்த ப்ராசஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டைம் எடுத்து அது சேலஞ்சு தான். ஒரு புது ப்ராசஸ் எப்பவுமே ஒரு புது வேலைக்கு போறப்ப ஒரு புது ஜாப் டிஸ்கிரிப்ஷனை கத்துக்கிறது ஒரு கஷ்டம் தான். அதே மாதிரிதான் இது பிசினஸ், இது ஒரு புதுசா இருந்தது. ஆனா அதை முறையா எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு கத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க ஓகே சேலஞ்சஸ் அது மூலமா தான், ஏன்னா நாங்க வந்து இதை வந்து நாங்க ஒரு ஷேமாவா ஏதோ ஃபீல் பண்ண மாட்டோம். எனக்கு இது தெரியலன்னா எனக்கு தெரியல, ஓப்பன் டிஸ்கஷன் இருக்கும் இந்த டீம்ல. யாரும் கேட்டா வி ஹெல்ப் ஈச் அதர். அந்த மாதிரி வந்துதான் எங்களோட சேலஞ்சஸ் எங்களால ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. இன்னொன்னு வந்து ஒரு குட்டி குட்டி வின்ஸ். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆட் ரன் பண்றோம், ஒரு நல்ல கான்டென்ட் வந்து பேஜ்ல போடுறோம், குட்டியா வந்தவொடனே ஹே எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு வியூஸ் வந்தது, எனக்கு இத்தனை லீடு வந்தாங்க, எனக்கு இட்ஸ் ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி இதுதான். மேபி பெருசா பினான்சியலா பெருசா எதையும் சாதிக்காட்டா கூட அந்த குட்டி குட்டி வின்ஸை கூட ரொம்ப பாசிட்டிவா நாங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னொன்னு என்னன்னா, ஆஸ் அ பர்சனா இண்டிவிஜுவலா இது என்ன எப்படி சேஞ்ச் பண்ண அப்படின்னா, என்னோட மைண்ட் செட்டு. எதுவுமே பேக்ரவுண்டே இல்லாம, சோசியல் மீடியா பத்தி அந்த நாலேஜே இல்லாம, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம இன்னைக்கு தைரியமா தப்போ ரைட்டோ கேமரா முன்னால என்ன பேச வச்சது வந்து இந்த பிசினஸ். அந்த மைண்ட் செட்டு இந்த வருஷத்துல எனக்கு கிடைச்ச கிஃப்ட்ங்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இது இது நான் வந்து என்னோட டீம் மெம்பர் கிட்ட, என்னோட இன்னொரு பிசினஸ் பார்ட்னர் கிட்ட கொடுக்குறேன். சுனிதா, நீங்க கேரி அவுட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஆதி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கண்டிப்பாக ஆதி வந்து மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ், பிகாஸ் அங்கே எல்லாரும் சேம் பிஸ்னஸில் வரதுனால எங்கள் பேக்ரவுண்ட் லைக் ஆதி சொன்ன மாதிரி வி ஆல் ஆர் ஒர்க்கிங். ஸோ மோர் ஆர்லெஸ் இட் பி சேம். பட் மை மேஜர் திங் வந்து இது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் when we go and meet our business partners in person. ஸோ அது வந்து ஐ லைக் திஸ் பிஸ்னஸ் வெரி மச், பிகாஸ் இட்ஸ் நாட் நாங்கள் எப்போவுமே ஆன்லைனில் பேசாமல் லைக் when we meet our business partners in person as a group, அவங்க கிட்ட லேர்னிங்ஸ், அவங்க பாசிட்டிவ் எனர்ஜி, அவங்க கிட்ட the மோட்டிவேஷன் கிடைக்கிறது, தட்ஸ் a very good platform I feel. And அதனால வந்து the self motivation உங்களுக்கு கிடைக்கிறது பாருங்க, the courage which you get, still I have lot to do for this business. And அவங்க success stories, அவங்க success rate பார்த்துட்டு, and we see lot of people like in the business 9 years up, like in the business team வந்து 9 years இருக்கு. Of course the product is 51 years old, but in the business team வந்து 9 years இருக்கு. ஸோ அவங்க பிஸ்னஸ் ஜேர்னி 8 years 9 years பண்ணுறது, அவங்களது சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கச்சே இட் இஸ் சச் அ பிக் மோட்டிவேஷன் தட். அண்ட் அவங்க யாருமே வந்து இந்த பிஸ்னஸ், தே ஆர் ஆல்சோ நாட் ஃப்ரம் தி லைக் அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வந்த கிடையாது. அவங்களும் நான் லைக் டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் வென் தே ஆர் ஸோ மச் ஆஃப் சக்ஸஸ் அவங்களுக்கு கிடைச்சதுனால it really motivates each one of us to keep doing this business and to learn. Of course learning பத்தி பேசச்சே ஆதி சொன்ன மாதிரி எனக்கு there was so much of learning in the business ல வந்த பிறகு. Learn how to do the reels, how to do video calls through in the Facebook, how to if you இது வந்து this is a new skill you're learning. இந்த skill வந்து நீங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லாம நீங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நிறைய என்கொயரிஸ் வரும், லைக் ஓகே இந்த ஸ்கில் நான் கத்துண்டா வந்து இந்த பிசினஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, நான் எனக்கு வந்து ஐம் ஹேவிங் சம் அதர் பிசினஸ் ஆல்சோ, நான் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் பிகாஸ் வி ஆர் டீச்சிங் அ நியூ ஸ்கில், யூ ஆர் க்ரோயிங், தேர் இஸ் அ க்ரோத் பிளான் ஹியர். ஸோ இது இந்த காம்பினேஷன் ஆஃப் டூயிங் அ பிசினஸ் வித் அ நியூ ஸ்கில், இட்ஸ் வெரி வெரி ரேர் காம்பினேஷன், which gives you an opportunity not only to do this business, but it also opens a different pathway for you if you want to do any other digital business. So on the new skill kathanaala, like nariya I think many people in our community also, apart from this business, they are doing some other businesses also, because this is that type of a skill which can be adopted in any type of digital business. அண்ட் அது தவிர வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி நாங்கள் நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து கோஸ் வித்வுட் சேயிங். அது வந்து இட் ஹஸ் பீன் அ ஐ திங்க் it has been a blessing, I think, because of the flexibility which we get to do in this business. There's no restrictions, there's nothing in the time la panno, on the time la panno 1 hour panno 10 hours panno, there's no conditions at all.
So I personally, I give my generally I give my best when I have this flexibility. Even in my work, I have a 9 to 5 job. So என் பாஸ் வந்து ரொம்ப நச்சு நச்சு பண்ணா I'm a very bad employee. But if when my boss gives me the freedom, எனக்கு இந்த வேலை முடிச்சிடணும் அவ்வளவுதான், then I give my best, so that's the way I am. So அதனால கூட in this business, I love this business because this gives me the flexibility. Everything is under my control. I can plan my day, everything. So அதெல்லாம் வந்து definitely it's a big opportunity which cannot be, I think, any I don't want to like sound gender specific, but I think this is very good for women, because as a woman we definitely need a lot of flexibility in our life. Apart from being a working woman, we are like, we have to take care of home, kids, etc. So other the flexibility gives lot of opportunity for the growth. So yeah, I think most of the other points, I think Adi நீங்க ரொம்ப அழகா cover பண்ணீங்க. So I don't want to repeat the same thing, but of course I echo whatever you said. That goes without saying. So because we come from the same background and same business field we are in, so definitely everything applies. So I'll pass it on to Shiva. தேங்க்யூ சுனிதா. 2025 ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. and we are stepping into 2026. So I think இப்போ என்ன எதை பற்றி பேச போகிறோம்னா, 2025 ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம 2026 போக போகிறோம். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பிஸ்னஸ் மூலிமா நமக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி தான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ரொம்பவுமே முக்கியமான ஒரு லேர்னிங் என்னன்னா, ஷிஃப்டிங் ஃப்ரம் எம்ப்ளாயி மைண்ட் செட் டு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட். ஆதி சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே ஒரு 9 to 5 ஜாபில் ஒர்க் பண்ணுறோம், பல வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். வேலை செய்கிறத தவிர வேறு ஒரு வேலையும் தெரியாது. ஸோ ஒரு எம்ப்ளாயியாக நம்ம மைண்ட் செட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகும்போது நம்ம எப்படி யோசிக்கணும், எப்படி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பிஸ்னஸ் நமக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே கற்றுக் கொடுக்குது. இந்த பிஸ்னஸ் எப்படின்னா, லைக் ஒரு லாங் ஜேர்னிக்கான ஃபவுண்டேஷன் தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்து குயிக் வின், ஓவர் நைட் விக்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து மெயினாக வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட்டுக்கும் ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ ஒரு எம்ப்ளாயினா எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா 30 நாள் போச்சுன்னா பேச்செக் வந்துடும். நீங்கள் என்ன செஞ்சீங்க செய்யலை அதெல்லாம் அப்புறம். பட் எவ்ரி 30 days எவ்ரி மந்த் ஒரு பேச்செக் உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஆண்டர்ப்ரனருக்கு அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். ஒன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, தெர் இஸ் நோ 9 to 5. யூ ஆர் டோட்டலி ஆன் யுவர் ஓன். அந்த டைம் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, டைம் அண்ட் எஃபர்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம யாருக்குமே வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி லே ஆஃப் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி அன் எம்ப்ளாயீஸ் சேலஞ்சஸ், ஓகே, ஒருவேளை இந்த எம்ப்ளாயருக்கு என்ன பிடிக்கல ஃபார் சம் ரீசன் என்னை வெளியே அனுப்புனாங்கன்னா, ஆப்வியஸ்லி நான் இன்னொரு எம்ப்ளாயர் தேடி தான் போவேன். ஸோ இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், நமக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்கிற வரைக்கும். அந்த ஒரு சொல்யூஷன் தான் இந்த பிஸ்னஸ். இது வந்து 3 மாதம் பண்ணுறது, 6 மாதம் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் லைஃப் டைமுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் யூஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் கமிட்டட். அந்த ஃபவுண்டேஷன் போடுற ஸ்டேஜில் தான் நாங்கள் இப்போ 4 பேருமே இருக்கோம். இதில் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்குறோம், நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், எதை பெட்டராக பண்ணலாம், இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம், இன்னும் எப்படி ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த கொலாபரேஷன் எல்லாம் இந்த பிஸ்னஸ் மூலமாக தான் வந்துச்சு. விச் மீன்ஸ் நாளைக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாலும் நீங்கள் தனியாக உட்காந்து எதையும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஹாவ் அ டீம், அந்த டீம் இஸ் ரெடி டு ஹெல்ப். அது எப்படி கிடைச்சது அப்படின்னா, இது ஒரு வாய்ப்பு. இதான் நாங்களாக
ஒன்றா சேர்ந்து நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது, இது வேற மாதிரி பண்ணலாம், இதை இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தரோட லேர்னிங்லேருந்து இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ வி டோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வி ஆர் பில்டிங் மோர் நாலேஜ் ஆன் வாட் வி ஆர் லேர்னிங் அண்ட் வி ஆர் ஷேரிங் வித் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் எஸ் வெல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரீம்லைன்ட் அப்ரோச் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் கிடைச்ச ஒரு முக்கியமான லேர்னிங்ஸ்னு சொல்லலாம். வித் த சேம் ஹோப் we are stepping into 2026 and thank you so much for everyone who have directly or indirectly supported us, criticized us, commented on us. ஏன்னா எல்லாமே it gives one way or the other, a learning in one way or the other. So thank you so much and we hope you'll continue to stay with us, travel with us, and we are always there to help you in any shape and form. Then I'll pass it on to Praveen. நன்றிங்க. வணக்கம். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்த வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த வருஷம் நம்ம இதை பண்ணுவோம், அடுத்த வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும், அடுத்த வருஷம் நம்ம ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறோம், குழந்தை வரும், இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் பிளான் பண்ணி எக்ஸைட்டடாக போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவே போயிட்டுருக்கும். ஏன்னா வேலைக்கு போவோம், வருவோம், திரும்பியும் அதே வருஷம் ரிப்பீட் பண்ணுவோம். ஒன்றும் பெருசாக எக்ஸைட்டிங்காக இருக்காது அன்லெஸ் நம்ம பெருசாக ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ இந்த பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியுது. ஸோ நம்ம ஒரு இலக்கை வச்சுருக்கோம், ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம். அந்த ட்ரீமை நோக்கி நம்ம போகும்போது எவ்ரி இயர் இட்ஸ் மோர் எக்ஸைட்டட். பட் மற்றவங்க இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த வருஷம் என்ன அதே தான், அடுத்த வருஷம் டெய்லி அதே இமெயில் தான் ரிப்ளை பண்ண போகிறோம், டெய்லி அதே மீட்டிங் தான், டெய்லி அதே பிடிக்கலன்னா வேறு வேலைக்கு போக போகிறோம், அங்கேயும் அதான் பண்ண போகிறோம். பட் இந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது நம்மளோட பிஸ்னஸ் இது. ஸோ எனக்கு அது அப்படி பார்க்கும்போது இந்த வருஷத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் அடிக்கடி நான் சொல்கிறது இது என் பசங்களுக்கு சொல்லுவேன் நான். ஸோ அதாவது சாதிச்சவங்களுக்கும், அதாவது பணக்காரன்னு சொல்லிக்கிறவங்களுக்கும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஒரு ஏழை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, நெகட்டிவாக பேசுகிறவங்க ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட், எண்ணம், அவங்களோட எண்ணம் தான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விஷயம் வரும்போதே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நஷ்டமாயிடும், அதுக்கு பணம் நிறைய தேவை, அது பெரிய இடத்த சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அதில் கால் கூட வைக்க மாட்டாங்க, மூந்து கூட பார்க்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் இந்த சாதிக்கணும்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் இருந்தாலும் போவாங்க. சரி நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போவாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்தா மழை, போனா அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சு அடுத்ததுல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த அனுபவத்தை வச்சு அதை ஒரு படிக்கலாக வச்சு அப்படி போவாங்க. ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க இல்லை ஏதாவது பிரபலங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் அவங்க இதான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சினி ஸ்டார்ஸ் எடுத்தாலும் சரி, பொலிட்டீஷியன் எடுத்தாலும் சரி, இல்லை பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் யார் எடுத்தாலும் சரி, அவங்க எடுத்த உடனே அடுத்த நாள் பணக்காரங்க ஆகலை. தோல்வி எல்லாரோட கதையிலையும் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ரொம்ப அடிமட்டத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா, அவங்களுக்கு இழக்கிறது ஒன்றுமே இல்லை. அதனால தே ட்ரைட், தே லேர்ன்ட் அண்ட் தென் அந்த மைண்ட் செட் இருந்தது, அதனால அவங்க சக்சீட் ஆனாங்க. ஸோ அதே தான் இந்த பிஸ்னஸ்லையும் அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அது அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான மைண்ட் செட் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி பேர் அப்படியே ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாத மற்ற விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகிடுறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த கற்றுக்காமலே அதில் போய் செஞ்சு அதில் தோத்துட்டு திரும்பி வராங்க. ஸோ நான் அதில் போய் அவ்வளோ பணம் விட்டுட்டேன், எனக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு திரும்பி வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, எந்த விஷயமா இருக்கட்டும், அது நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் அது உடனே நீங்கள் ஒரு நாளில் படிச்சுட்டு வரணும் நீங்கள் அந்த வேலைக்கு போக கிடையாது. ஸோ யூ மைட் ஹவ் ஸ்பெண்ட் லைக் 4 years 5 years இன்ஜினியரிங் இல்லை ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கு போயிட்டு அந்த வேலையிலையும் எடுத்த உடனே நீங்கள் மேனேஜர் ஆகல, பெரிய ஆள் ஆகல. ஸோ படிப்படியாக தான் போனீங்க. அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லையும் படிப்படியாக போகணும். அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரிசல்ட்டுன்னு வரும்போது எடுத்த உடனே நம்ம ரிசல்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி அந்த ரிசல்ட்டு தருது அப்படின்னா, அகைன் கஷ்டப்பட்டு வர காசு தான் நிற்கும். ஈஸியாக வர காசு நம்மக்கிட்ட இருக்கிறதையும் சுருட்டிட்டு ஓடிடும். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ அது அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட், அந்த எண்ணத்தை எனக்கு இந்த வருஷம் அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங்காக
நான் எனக்குள்ளார விதைச்சிருக்கேன் நான். ஸோ என்னன்னாலும் சரி, ஓகே இதுதான் நமக்கு வழி. இது விட்டா நானும் யோசிச்சு பார்த்தேன். என்னடா இது இவ்வளோ நாள் இழுகுது, ஜவ் மாதிரி இழுகுது, நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பட் இது விட்டா வேற என்ன இருக்குது? வேற ஒன்றும் இல்லை. திரும்பி அதே வேலைக்கு தான் போகிறேன். இது இருந்தாலும் அந்த வேலைக்கு தான் போகிறேன். ஸோ அதனால ஓகே ஸ்லோவாக போனாலும் சரி, பட் நம்மளோட சூழ்நிலை அப்படி. அதனால சூழ்நிலை மாற்ற முடியாது, நாம தான் மாற்றணும். ஸோ அதனால அந்த ஸ்லோவாக போனாலும் அந்த ஸ்லோ ப்ராசஸில் நம்ம எவ்வளோ கற்றுக்குறோம் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு உணர்ந்து நான் அந்த அந்த இதில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அடுத்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இந்த வருஷமே எனக்கு இந்த பிஸ்னஸ் மூலிமா நிறையா பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அந்த பிஸ்னஸ் மூலியம் நிறையா நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் என்னால் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வருஷம் நான் நிறைய இடம் ட்ராவல் பண்ணேன். அப்போது இந்த பிஸ்னஸை என்னால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. ஏன்னா இது ஈஸியாக ஃப்ளெக்சிபிள். ஸோ இதுக்காக ஒரு டெஸ்க்கு ஒரு பெரிய அட்மாஸ்பியர் வேணும் ஒர்க் பண்ணுறதுலாம் கிடையாது. ஸோ இது என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் வச்சே பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது ஈஸியாக எங்கே வேணால் கற்றுக்கலாம், யார்கிட்டேருந்து வேணால் கற்றுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வருஷத்தில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ அடுத்த வருஷம் மேபி இல்லை, கண்டிப்பாக எங்களுக்கு இந்த பிஸ்னஸ்லேருந்து இப்போ நாங்கள் விதைச்ச விதைக்கான பலம் கண்டிப்பாக வரும். அதை நாங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு உகந்ததா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி அப்படின்ற மைண்ட் செட் விட்டு வெளியில் நான் ஓகே என்னோட குடும்பத்துக்கு என்னோட கனவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுட்டு வெளில வந்தீங்கன்னாவே அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்லோவாக போகணும் நீங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாராலையும் பண்ண முடியும்னு நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு உகந்ததா இருக்குதா அப்படின்றத முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களால் போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பந்தாக்காவது அட்லீஸ்ட் போய் சாப்பிட முடியும், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பீங்க. அதே வாரம் வாரம் போய் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ப்ரோ அதெல்லாம் கொள்ளடிப்பானுங்க, அவனுங்க சும்மா இந்த தெருக்கடையில் கிடைக்கிற மாதிரி தான் அங்கேயும் விற்கிறாங்க, அதுக்கு அவ்வளோ காசு வாங்குறாங்க, அது ஹெல்த்தி கிடையாது, அந்த மாதிரி ஒரு 1000 காரணம் அடிச்சு விடுவீங்க இல்லையா? அதுதான் அது என்னன்னா, அது பேர் தான் இந்த மைண்ட் செட்ன்றது. ஸோ உங்களுக்கு தேவையானது என்னன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுட்டு அதில் இன்வால்வ் ஆகுங்க. உங்களுக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னா, ஸோ ஓகே கோ அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். உங்களுக்கு அந்த வேலையில் திருப்தி இல்லை, அந்த வேலை உங்களுக்கு எதிர்பார்த்ததை தரல அப்படின்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு சோர்ஸ் தேவை. அது இந்த டிஜிட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோட தாத்தாவை பார்த்தோன்னா, அவர் இருந்த நிலைமையோட நான் கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருக்கேன் நான். பட் என்னோட பசங்க அகைன் நல்ல நிலைமையில தான் இருப்பாங்க. பட் அதுக்கு நான் என்ன பணக்காரன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா அந்த நிலைமைக்கு நான் போகல. நான் நினச்சதெல்லாம் சொடக்கு போகிற நேரத்தில் என்னால் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆனால் என்னோட பசங்க பண்ணுவாங்க. ஏன்னா நான் கற்றுக்கிற அனுபவத்தை இந்த பிஸ்னஸ் சிஸ்டம் மூலிமா நான் கற்றுக்கிற அனுபவத்தை இது சொல்லித்தரது என்னோட பசங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ என் தாத்தா பண்ண அதே தப்பை நானும் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, அதாவது இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும், அடுத்தவங்கள பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது, பணம் ஒரு பேய், பேராசை அப்படிலாம் அதெல்லாம் சொல்லி தான் நான் வளர்ந்தேன் நான். அதையே நான் என் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன்னா, ஆப்வியஸாக அவங்களும் அதே நடுத்தர வர்க்கத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி போகணுன்னா யாராவது ஒருத்தவங்க கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சு எதாவது பண்ணணும். அதை தான் நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். முதல்ல இது என்னன்னு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பழகலாம், பிடிக்கலன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போவோம். ஐ திங்க் எங்க எல்லாரோட மைண்ட் செட்டுமே நாங்க 4 பேருமே புரிஞ்சுக்கிட்டது, எங்களோட லாஸ்ட் 20-25 அனுபவம் எல்லாமே எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஆண்டர்பிரினரா எப்படி எங்களை மாத்தணும் அப்படிங்கிற அந்த ஜேர்னில தான் நாங்க இருக்கோம். ஐ திங்க் அந்த கிளாரிட்டி எங்க எல்லாருக்கும் இருக்கு. அதுவும் இல்லாம எங்களோட லேர்னிங்ஸை நாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். வி நெவர் கம்பேர் அவர் செல்ஃப் வித் எனிபடி. அதை தான் எங்களோட ஆடியன்ஸ்க்கு நாங்க சொல்ல விருப்பப்படுறோம். ஒரு நல்ல நாங்க ஆஸ் அ டீமா ஒர்க் பண்றப்ப ஐ திங்க் அந்த கிராட்டிடியூட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு குட்டி குட்டி விஷயத்தையே ஒருத்தங்க ஹெல்ப் பண்றப்ப கண்டிப்பா இந்த பிசினஸ்ல பேஷன்ஸ் தேவை. குயிக் ஸ்கீம் இல்லை அப்படிங்கிறது 100%. அதுவும் இல்லாம எல்லாரோட ஜேர்னியும் பிரவீன் நிறைய சொன்னாங்க, எல்லாரோட ஜேர்னியுமே டிஃப்ரெண்ட்.
அதனால நம்ம யாரும் எதையுமே தெரியறதுக்கு முன்னால ஜட்ஜ் பண்ணாம நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ பிசினஸ் பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டு ட்ரை பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணா மட்டும்தான் தெரியும். இன்னும் நாங்க வந்து ப்ரோக்ரஸ் தான். நாங்க பெருசா என்ன செய்யல. நாங்க எந்த ஐசி ஷைனி அந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபர் எதுவுமே நாங்க சொல்லல. வி ஆர் ஆல் லேர்னிங். இது வந்து ஒரு ப்ராசஸ், இது ஒரு லாங் டேர்ம் அப்படிங்கிறது தான் ஐ திங்க் இந்த வருஷத்தை எங்களோட லேர்னிங். வேற நீங்க யாராவது ஏதாவது ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா? I think I'm good. I think I'm good. Like those who are just watching us, those who are just feeling like cat on the wall, அந்த மாதிரி இது 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 என்ன பேசிட்டே இருக்காங்க, இது என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் 2026லயாவது ஒரு ஸ்டெப் எடுத்து இது என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். ஒருவேளை இது உங்கள் வாழ்க்கையே மாற்றலாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் 2026 அண்ட் see you again. என்னோட சைடில் இருந்து என்னென்னா அடிஷ்னலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ 2026 இது வந்து நாங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து மோஸ்ட்லி வந்து குளோபல் பிஸ்னஸ். ஸோ இது வந்து நிறைய லாங்குவேஜில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் தமிழில் வந்து யாரும் அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக பண்ணல எங்களை தவிர, எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நாங்கள் தமிழ் மக்களுக்கும் இது வந்து உதவணும். நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இமிக்ரெண்ட்ஸ் தான். ஸோ கனடா, யூஎஸில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ இருந்துட்டுமே வந்து இங்கிலீஷ் பேச தெரியாமல் இல்லை. தமிழில் ஏன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து தமிழ் மக்கள். ஸோ இங்கிலீஷ் பேச முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் வந்து இந்த உதவி தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் தமிழ்லையும் இதை பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுறதாக தான் தமிழில் கனெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வந்து இது மாதிரிலாம் என்னால் பேச முடியல அப்படின்லாம் அந்த தயக்கத்தை வந்து இருந்தீங்கன்னா, நாங்களும் அப்படி தான் இருந்தோம். ஸோ அதை உடச்சி வரத்துக்கு தான் இந்த பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்னன்னு வந்து பாருங்கள், எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ 2026 வந்து எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. ஓகே, நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம் க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு. டெஃபினட்டா எஸ். ஒரு படி நம்ம முன்னேற போறப்ப வந்து அதுக்காக நம்ம வந்து நேரத்தையும் செலவு பண்ணணும், அதுக்கு தேவையான ரிசோர்ஸையும் நம்ம செலவு பண்ணணும். அதெல்லாம் மீறி நம்ம ஸ்டாக்னட் ஆகி எதுவுமே செய்யாம இருந்தா அதுவும் நம்மள ஒரு விதத்துல சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறக்காம ஐ திங்க் புது வருஷத்துல நல்ல ஒரு மைண்ட் செட்டோட நீங்க புது வருஷத்துல என்டர் ஆகணும் அப்படிங்கறத நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆஸ் அ டீமா we all would like to wish you all happy new year to everyone. Happy New Year. Thank you.